திருப்புவனம் அஜித்குமார் அந்த படுகொலைக்கு காரணமானவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு தான் காரணம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம். தமிழக காவல்துறை இயக்குனர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறைக்கான கட்டுப்பாடுகள் என்பது போதுமானது கிடையாது. இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை இத்தகைய படுகொலை, காவல்துறை லாக்கப் படுகொலைகளையும் காவல்துறை அத்துமீறல்களையும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நவீனமாக்கப்பட்ட அறிவியல் முறைகளை, புலனாய்வு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா காவலர்களுக்கும் மனித உரிமைக்கான அந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்த காவல்துறையினுடைய விசாரணைகளில் தலையிடக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அத்துமீறல் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மீதும் குற்றவியல் நடவடிக்கையை தமிழக அரசு நடவடிப்பதன் மூலமாக இத்தகைய படுகொலைகளை தடுத்து நிறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே, அதே போல மேய்ச்சல் புறம்போக்குகளிலே வாழ்ந்து 50-60 கால வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு புனர்வாழ்வும் புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது. அதற்கான கொள்கை திட்டம் தமிழக அரசிடம் கிடையாது. எனவே வருவாய்த்துறையினர் விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அது தவிர கள்ளிக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற 8ஆம் தேதி அன்று அம்பத்தூர் தபால் நிலையத்திலே இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனுவை நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அனுப்புவார்கள். அதே போல வருகிற 13ஆம் தேதி அன்று சென்னையிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் மற்றவர்களெல்லாம் அழைத்து வைத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நேரத்தில். அப்புறம் இந்த திராவிட மாடல் அரசு எவ்வாறு செயல்படுகிறது ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம். ஆனா அவருடைய நிர்வாகத்திற்கு கீழே செயல்படுகின்ற நிர்வாக காவல்துறையானது கொடுங்கோல் செயல்பட்டு அடித்து கொண்டுட்டாக்கா 5 லட்சம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க கூடாதா? அதே போன்று எல்லா சிபிஐ வழக்குகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரசு சிபிஐ தேவையில்லை, சிபிஐ வானத்தில் தான் கொடுத்தார்கள், எங்களுடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை, நாங்கள் தான் இதற்குண்டான இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களாக வாலண்டியராக, அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அங்க போட்ட வழக்கு சிபிஐக்கான வழக்கே இல்லைன்னு போது கூட அரசே தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லுது. அப்போ அவர்கள் சிபிசிஐடி காவல்துறை என்ன யார் மீதும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அப்போ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறையுடைய லட்சணம் இதுதான். யார் அது டெல்லியில இருந்து அழுத்தத்தை கொடுத்தது, அதற்கு அப்புறம் இங்க யாரு இங்க இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது, இந்த நகை காணாம போனதை கண்டுபிடிச்சு. அதுவும் பர்டிகுலரா அந்த காவலாளியை மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை. எனது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் சக்திவேல் சொன்ன மாதிரி எந்தவித முகாந்திரம் இல்லாம இவர்களுக்கு எப்படி இந்த ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியல. இங்கேயும் யார் அந்த சார் தான் கேள்வி. யார் அந்த சார்? யாருடைய அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டில் யாருடைய குரலை எடுத்து டிஎஸ்பி அவர்கள் தன்னிடம் இருந்த தனிப்படையை ஏவி இந்த காவலாளியை விசாரணைக்கு அழைத்து விசாரணை செய்துள்ளார். அதனுடைய செயல்பாடு கட்சியில மரணத்தில் முடிந்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிர்வாக சீர்கேடு, நிர்வாகத்தை செய்ய தெரியாத அரசியல் தலைவர்களாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதல்ல இந்த தலைவர்கள்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அரசியல் பேச சொல்லுங்க. சும்மா மைக்க பிடிச்சி பேசிட்டு அரசியல் தலைவர் செய்யல. சட்டத்திற்குட்பட்டு சட்டம் அனைவருக்கும் சமம் என்கின்ற நிலையில இவர்கள் செய்யப்பட வேண்டும். இங்கேயும் யார் அந்த சார் கேள்வி இருக்கிறது. இந்த யார் அந்த சார் என்றவர்களை உடனடியாக கண்டிக்க வேண்டிய கடமை, வெளிப்படுத்த வேண்டிய கடமை இந்த திராவிட மாடல் அரசுடைய தலைமையேற்றுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கடமை உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.